யாரும் ஒரு வார்த்தை குறுக்க பேசக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். நான் கண்டிக்கும் போதெல்லாம் தரையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்கல்ல இவள. அதனாலதான் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு இன்னைக்கு. பசங்களை அன்பா பாசமா வளர்க்க வேண்டியதா, சிநேகிதர் மாதிரி பார்த்து வளர்க்கணுங்கிறதும் சரிதான். ஆனா அதுக்குன்னு நிஜமாவே சிநேகிதிங்க மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லையை மீறும் போது, வழி தடுமாறும் போது குருவா மாறி தண்டனையும் கொடுக்கணும். கண்டிச்சு கண்டிச்சு வளர்க்கிற பிள்ளைங்க தான் நம்ம கைக்குள்ள இருப்பாங்க, நல்ல வழியிலையும் போவாங்க, அடக்க ஒடுக்கமாவும் இருப்பாங்க. இவளுக்கு நீங்க செல்லம் கொடுத்ததுனாலதான் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் போலீஸ் ஸ்டேஷன் படியேற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு செய்யற வேலையாடி நீ செஞ்சிருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? இங்க காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா மான மரியாதையை நாங்க இழக்கல. இந்த வீட்டு மான மரியாதைக்கு தகுந்த மாதிரி இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இரு. இந்த குடும்பத்துக்கு இவ தேவையில்லை. உங்க மான மரியாதை போற அளவுக்கு நான் எந்த காரியமும் பண்ணல பாட்டி. நான் என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ எதுவும் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க சொல்றதை நீ கேட்கணும், அவ்வளவுதான். நீ சொல்ற எதையும் நான் இனிமே கேட்க மாட்டேன். அப்பா, நான் உங்களுக்கு எப்படிப்பட்டவன்னு தெரியும்ல. நீங்களாவது நான் சொல்றது கேளுங்கப்பா. என்னாச்சுன்னு நான் சொல்றேன். இல்ல மல்லி, அம்மா சொல்ற எல்லாமே 100க்கு 100 உண்மை. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த. என் பொண்ணு சுந்தரியை எப்படி ஊக்கப்படுத்தணும் அதே மாதிரி நீ செய்யற எல்லா காரியத்தையும் நான் ஊக்கப்படுத்தின. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்திக்க. நீ எங்க எல்லார் நம்பிக்கையும் இழந்துட்டம்மா. அப்பா, நீங்களும் என் பேச்ச நம்ப மாட்டீங்களா? அம்மா, நீங்களாவது அப்பாக்கு சொல்லுங்களேன். நான் எந்த தப்பு பண்ணலம்மா. நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னாச்சு நீங்க கேளுங்க. இல்ல மல்லி, நீ சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நானும் தயாரா இல்ல. உன்னை நான் என் பெத்த மகளாவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன உன்னோட அம்மாவா நினைக்கவே இல்லையே. ஒருவேளை நீ என்ன அப்படி நினைச்சிருந்தனா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? எங்களை விட்டு எங்கேயும் நீ போக மாட்டேன்னு எங்க கிட்ட சொன்னல. என் மாமனாரை எதிர்த்து பேசி அவரோட வார்த்தைக்கு எதிர்த்து நின்னு மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியில போறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி உன்னை இங்கேயே தங்க வைக்கலாம் நினைச்சா நீ என்ன பண்ண? எங்க எல்லார் வார்த்தையும் மீறி அந்த பங்காரி கூட போகணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல. உனக்கு அவன் தான் எங்களை விட முக்கியமாயிட்டானா? இப்பதான் திரும்பி வந்துட்டான்ல. நீயா ஒண்ணு வரல, நீ போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. நாங்க தான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். இல்லனா இந்நேரத்துக்கு நீ எந்த இடத்துல இருந்திருப்பியோ. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.